அது இல்லாமல் ஒரு கஸ்டமரை பார்க்கணுன்னாரு ப்ரொடக்ஷன் ஏரியாவை. சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கழிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம கல் அடிக்கிற முறை. அங்கே ஃபஸ்ட்டு பேன் மிக்சரில் இதாகிட்டு இருக்கு, கலக்கிட்டு இருக்கு, போட்டு ஒரு ரன் பண்ணுறாங்க. அப்படி இவங்க பாட்டுக்கு ரெகுலராக அடிச்சுட்டே இருப்பாங்க. ரெண்டு கண்டெலாம் வரும். இந்த ரெண்டு கண்டெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு அவங்க பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டே இருக்க வேண்டியது அவங்களோட வேலை. இது வந்து காலையில் அவங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ பேலட் அடிச்சிருக்கு, எத்தனை பேலட்டு? 5 பேலட் வந்து இப்போ இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. டைம் இருக்க வரைக்கும் அவங்க பாட்டுக்கு பேலட் இருந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. அல்லது மொத்த 100 பேலட் மினிமம் ஒரு நாளைக்கு அடிக்கிறது இதோடைய ப்ரொடக்ஷன். 100 பேலட், ஒரு பேலட்டில் 105 கல் வைக்கிறாங்க. இந்த பேலட்டில் இது அடித்தாங்கன்னா 100 கிட்டத்தட்ட 100 × 105,500 கல் அடிப்பாங்க. இப்போ அவங்களுடைய கணக்கு அவளை அடித்து நிறுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடி தொடர்ந்து திருப்பி பேலட் இருந்து அடிக்கலாம். மறுபடி பேலட்டு வேணும். வேணாம், ஒரு 200 பேலட் 250 பேலட் இருந்தால் தான் அப்படி நம்ம ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ண 250 பேலட்டாவது அடிச்சிருவோம். இப்போ நம்ம கூட வந்தவங்க இவங்க தான் நம்ம மிஸ்டர் சுரேஷ். அவர் தடாகத்துலேருந்து வந்திருக்காரு. அவர் இப்போ நம்ம ப்ரொடக்ஷனுக்கு எப்படி பார்த்துட்டு நம்மக்கிட்ட பேசலாம் டிஸ்கஷனுக்காக வந்திருக்காங்க. அதுக்காக நம்ம பார்த்துருக்காங்க. இது வந்து லைம் பவுடர், சுண்ணாம்பு பவுடர், சிமெண்ட்டு. இந்த சிமெண்ட்